இந்த ட்ரேட் பாசிபிளி நல்லா போகலாம். மேபி மார்க்கெட் வீக்னால கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். நான் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பேசிக் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட் எனக்கு தருவாங்க. நான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னா. ஸோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஸ் அ ட்ரேடர் நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் செகண்ட் திங், இந்த வாரத்தில் நான் என்ன ட்ரேட் எடுத்தேன் அதுக்கு உண்டான லாஜிக்லாம் சொல்லி பார்ப்போம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு புதுசாக ஒரு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த சர்டிஃபிகேட் எடுத்தேன்னா நம்ம சேனலுக்கே ஒரு நல்ல ரெப்புடேஷன் மாதிரி. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரேட் தான் நம்ம இந்த வாரம் எடுத்துருக்கோம். சேம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ட்ரி எடுத்து இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 SMA கிட்ட சப்போர்ட் பண்ணுது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து மேபி இது மேலே போகலாம். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம், நம்ம இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். பட் இந்த இடம் பிரேக் ஆகாது மேபி. ஏன் அப்படின்னா நம்ம செக்டர் இண்டெக்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா செக்டர் இண்டெக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ட்ரேட் பாசிபிளி நல்லா போகலாம். மேபி மார்க்கெட் வீக்னால கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரேட் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ட்ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ஜிம் போயிடலாம். ஸோ ஜிம் பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால ஸோ நான் அடுத்த சீனில் சொல்கிறேன். அதை இப்போ பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணி முடிச்சிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஸ் ஒர்க் அவுட் போட போகிறோம். ஸோ டோட்டலாக 2 வேரியேஷன் இருக்கும். ஸோ நான் ஏன் வெறும் வேரியேஷனை கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வால்யூம் அதிகமாக வச்சுட்டு நிறைய வேரியேஷன் போடலாம். பட் இருந்தாலும் நான் ரொம்பவே கம்மியான வால்யூமில் நல்ல நார்மலாக ஜென்ரலி ஃபிட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களோ ஸோ அதான் பண்ணுறேன். ஸோ 2 வேரியேஷன் தான், இன்க்ளைன் ப்ரெஸ் அண்ட் அதுக்கப்புறம் செஸ் ஃப்ளைஸ். ஸோ அந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வார்ம் அப் செட் போட்டேன். ஸோ வார்ம் அப் செட்டில் பார்த்தீங்கன்னா 10 kg ஒரு செட்டு, அதுக்கப்புறம் 15 kgயில் ஒரு செட்டு. டேரெக்டாக நம்ம 20 kg போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் செஸ்ட் ஃப்ளைஸ் போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் செட், ஃபஸ்ட் செட் போடுது. ஸோ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முடிஞ்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்லேருந்து வந்தாச்சு. ஸோ ஜிம்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு NISM சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போய் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டேன்னா செக்யூரிட்டி மார்க்கெட்டை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு தருவாங்க. ஸோ ஆஸ் அ நியூ வியூவர்ஸ் யாருன்னா பார்த்தாங்கன்னா, இல்லை நீங்களே என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு உண்மையாலே தெரியுங்கிற பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட் எனக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் 4ஆம் தேதி நம்மளுக்கு அந்த எக்ஸாம் இருக்குது. எஸ், வி ஆர் கோயிங் டு கெட் பாஸ். அது பாஸில் ஆகிடும். 90% எடுக்கிறோம். 90% எடுத்துகிட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு இப்படி வச்சோன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ஸோ 90% எடுத்துகிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை இப்படி நான் உங்ககிட்ட வச்சிட்டேன்னா நீங்கள் என்னை நம்புவீங்க, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு உண்மையாலே தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 months ஆயிடுச்சு. ஸோ 2 monthsல நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா 3000 4000 வியூஸ் போகுது. தேங்க்யூ ஃபார் தட்.
நான் மட்டும் அன்றைக்கி இந்த இடத்துல நின்று நான் ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த லெவலில் இருந்திருப்போமான்னு தெரியல. இட்ஸ் ஓகே. ஃப்யூச்சர் க்ரோத் பார்த்தீங்கன்னா மேபி எஸ் வி ஆர் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரேடிங் தமிழ் கம்யூனிட்டி. எஸ் வி ஆர் கோயிங் டு டூ ஃபார் ஷோர். நான் அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிற முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெப்புடேஷன். ஏன்னா ஜஸ்ட் திங்க், நான் இப்போ NISM சர்டிஃபிகேட் எனக்கு செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பேசிக் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சர்டிஃபிகேட் எனக்கு தருவாங்க. நான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னா ஸோ அது நல்ல விஷயம் தான் நம்ம சேனலுக்கு. புதுசாக பார்க்குறவங்க இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இப்போ ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா எஸ் நான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. ஐ டோன்ட் பிலீவ் இன் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸாம்ஸ், பட் ஸ்டில் சேனலுக்காக அப்படிங்கிற பட்சத்தில் நான் பண்ணி தான் ஆகணும். I won't stop till I make a change. I withdraw on the things I make. I turn flaws into flawless traits. I build tall, never capped in space. I won't stop till I hear him say